எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் வைபவ் சுரேஷ். நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் அண்ட் ஃபேமிலி மெடிசன்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேக்சினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வேக்சினேஷன்னா தடுப்பூசி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ வேக்சினேஷன் தடுப்பூசின்னு சொன்னாலே நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வருது குழந்தைங்க தான். எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் குழந்தைங்களுக்கு மட்டும் தான் வேக்சினேஷன் போடணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட 15 வயசு வரைக்கும் தான் வேக்சினேஷன் போடணும், அதுக்கு மேலே அதுக்கான வேலை எதுவும் இல்லைன்னு நினச்சிட்ருக்கோம். அது மிக மிக தப்பு. என்னென்னா வேக்சினேஷனுங்கிறது எல்லா வேக்சினும் ஒரே மாதிரி இருக்காது. சில வேக்சினுக்கு பூஸ்டர் தேவை. ஏன்னா ஆன்டிபாடிஸ் காலப்போக்கில் கொஞ்சம் கம்மியாகிடும். அதை பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணோன்னா திருப்பி ஒரு பூஸ்டர் டோஸ் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா புதுசாக அந்த ஏஜ் குரூப்க்கு ஏற்றபடி அடல்ட் பாப்புலேஷனோ இல்லை மிட் ஏஜ் பாப்புலேஷனோ அவங்களுக்கு வரக்கூடிய அந்த நோய்களுக்கு அதுக்கு ஏற்றபடி வேக்சினேஷன் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம இம்யூனேஷன் ஷெடியூல் ஃபாலோ பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் 15 இல்லை 16 வயசு வரைக்கும் அவங்களுக்கு போட வேண்டிய வேக்சின் எல்லாமே எடுத்துருப்போம். ஸோ அது ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னும் நீங்கள் ரொட்டீனாக நோட் பண்ணியிருப்பது என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு வேளை அடிபட்டிருந்தாலோ இல்லை ஏதாவது நாய்க்கடியோ இல்லை பூனைக்கடியோ ஆயிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தடுப்பூசி போடுவாங்க. தடுப்பூசி ஏன் போடுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டிடியோ அடிப்பட்டா டிடி போடுவாங்க. அதே மாதிரி நாய்க்கடியோ பூனைக்கடி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேபீஸ் வேக்சின் எடுத்துக்க சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா அந்த நோயினால் வரக்கூடிய பாதிப்பு கம்மியாகும். ஸோ இது போஸ்ட் எக்ஸ்போஷர் வேக்சின். அதாவது ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த நோய்க்கான பாதிப்பு உடலில் கம்மி பண்ணுறதுக்காக சில வேக்சினேஷன் தடுப்பூசி எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு வகையான வேக்சின். அது போக நம்ம சின்ன வயசில் இம்யூனேஷன் ஷெடியூல்லையே இருக்க ஆல்ரெடி இன்க்ளூடட் வேக்சின் சில இதெல்லாம் நம்ம சொன்னல அந்த ஆன்டிபாடிஸ் காலப்போக்கில் கம்மியாகிறதுனால பூஸ்டர் தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வேக்சின் தான் ஹெப்பாட்டிஸ் ஏ, ஹெப்பாட்டிஸ் பி, டைஃபாய்டு, எம்எம்ஆர் போன்ற வேக்சின்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் காலப்போக்கில் அதோட ஆன்டிபாடிஸ் கம்மியாகிறதுனால உங்களுக்கு அதோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங்டாக இருக்கணும், லைஃப் லாங் இருக்கணும்னா இன்னொரு ஒரு பூஸ்டர் வேக்சின் தேவைப்படுது. இது ஆல்ரெடி எடுத்திருக்க வேக்சின். அது போக சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக மெனிங்கோகாக்கல் வேக்சின் மேண்டேட்ரியாக ஆக்குவாங்க. ஸோ இங்கே இந்தியாவிலேருந்து அவங்க இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே இருக்க யூனிவர்சிட்டியோ அங்கே இருக்கிற கண்ட்ரி ரூல்ஸ் பிரகாரம் அவங்க மெனிங்கோகாக்கல் வேக்சின் எடுத்துக்கணும். மெனிங்கோகாக்கல் என்னென்னா அந்த மெனிஞ்சைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கான தவிர்க்கிற ஒரு வேக்சின். மூளைக்காய்ச்சல்னு சிம்பிளாக சொல்லலாம். ஸோ அந்த மூளைக்காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கான அந்த வேக்சினை எடுத்துக்க சொல்லுவாங்க. அது போக ஃபீமேல்ஸ்க்கு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அதாவது சர்விக்கல் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வேக்சின் இருக்குது. அது யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபீமேல்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்க்கு அப்புறம் அவங்க அந்த வேக்சின் எடுத்துக்கிட்டாங்கன்னா சர்விக்கல் கேன்சர், ஜென்டல் வார்ட்ஸ் அந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் வராமல் தவிர்க்கலாம். அது போக ஒரு ஏஜ் குரூப் ஏற்றபடி நம்ம வேக்சின் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி அடல்ட் வேக்சினேஷன் நிறைய இருக்குது. முக்கியமாக இன்ஃப்ளூயன்சா வேக்சின் இல்லைனா ஃப்ளூ வேக்சின்னு சொல்லுவோம். அது என்னென்னா எவ்ரி இயர் ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ஃப்ளூவோட அந்த ஸ்ட்ரெயின் மாறிட்டே இருக்கும். அதுக்கு ஏற்றபடி எவ்ரி இயர் சீசனல் ஃப்ளூக்கு ஏற்றபடி வேக்சினும் மேனுஃபேக்சர் பண்ணுறது அவங்க சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரெயினுக்கு ஏற்றபடி புது வேக்சின்ஸ் வரும். ஸோ அதுக்கேற்றபடி அவங்க அந்த வருஷத்துக்கு என்ன வேக்சின் இருக்கோ அது ஃப்ளூ வேக்சின் எல்லோரும் எடுத்துக்கணும். அது அடல்ட் பாப்புலேஷனில் முக்கியமாக எடுத்துக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்னொன்று முக்கியமான வேக்சின் இந்த மாதிரி ஹெர்பீஸ் ஜாஸ்டர் வேக்சின், அதாவது ஷிங்கிள்ஸ் வேக்சின். அது 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இல்லை போஸ்ட் அந்த ஹெர்பேட்டிக் நியூராலஜியா அதெல்லாம் கம்மி பண்ணோன்னா இந்த வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சிக்கன் பாக்ஸ் வராமல் வந்தவங்களுக்கு திருப்பி வராமல் வரும். ஸோ அதனால் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இந்த ஷிங்கிள்ஸ் வேக்சின் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இன்னொரு பாப்புலேஷன் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி சிஓபிடி இருக்குது, ஆஸ்மா இருக்குது, இல்லை நுரையீரல் சம்மந்தமாக ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க அந்த நியூமோனியா வராமல் இருக்கிறதுக்கான இருக்க ஒரு வேக்சின் இருக்குது. அது போய் நியூமோகாக்கல் வேக்சின். ஸோ அந்த வேக்சின் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வராமல் தவிர்க்கலாம். அப்படியே ஒரு வேளை வந்தாலும் அதனால இருக்க பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அடல்ட் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வேக்சின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அடல்ட் ஏஜ் குரூப் என்னன்னு கேட்டிங்கன்னா 16 65 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் எதுக்கு இந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம், இந்த அளவுக்கு வேக்சின் பற்றி நம்ம அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க தான் கொஞ்சம் மற்ற விஷயத்துக்காக வெளியே எக்ஸ்போஸ்டான பாப்புலேஷன். இவங்களோட எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். சின்ன வயசில் வேக்சின் போட்டாலும் அவங்களோட எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மி. வீட்டில் இருப்பாங்க, ஸ்கூலில் இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த 16 to 65 வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ இல்லை படிப்புக்காகவோ நிறைய ஊர் விட்டு ஊர் இல்லை கண்ட்ரி விட்டு கண்ட்ரி இல்லை அது இல்லாமல் நார்மலாகவே என்விரான்மெண்ட்டில் நிறைய அவங்க சுற்றுறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் இந்த பாப்புலேஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ வேக்சின்ஸ் இருக்குது. இந்த வேக்சின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு என்னெல்லாம் நன்மைங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம்.
ஸோ நான் சொன்ன வேக்சின்ஸ் எல்லாம் யூஸ்வலாகவே ஜென்ரலாகவே அடல்ட்டுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற வேக்சின்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் சைட்லேருந்து உங்கள் மருத்துவருக்கு ஆலோசனை செஞ்சு உங்களுக்கு என்னெல்லாம் கோமார்பிடிட்டிஸ் இருக்குது, அதாவது பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இல்லை சிஓபிடி இருக்கா, ஆஸ்மா இருக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த் வைஸ் என்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்கக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்றபடி வந்து எல்லாரும் அவங்கவுங்க பாடிக்கு ஏற்றபடி அவங்க மருத்துவரோட ஆலோசனை செஞ்சு வேக்சினேஷன் தடுப்பூசி எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அப்படி எடுத்துக்கொள்றதுனால அவங்களுக்கு வந்து உடலில் வந்து அவங்கள பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும், அதே மாதிரி ஆரோக்கியமாகவும் இருக்கும். நன்றி.